திங்கக்கிழமை மத்தியானத்துக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நான் என்ன செஞ்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஆம்லேட்டு தாங்க போட போறேன். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்ன குழம்பு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிரும் சொரக்காய் குழம்பு தாங்க. எங்க தர்ஷினி, நிரஞ்சனா வந்து தட்டைப்பயிர் குழம்பு தாங்க எடுத்துட்டு போனாங்க. பொரியலுக்கு வந்து ஒண்ணும் கொண்டுட்டு போல, ஒண்ணும் செய்யலைங்க. எங்க தர்ஷினி, நிரஞ்சனாவும் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு வந்து வத்தல் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு போயிட்டாளுங்க சாப்பாட்டுக்கு கடிச்சுக்கிறதுக்கு. காயெல்லாம் இருந்துச்சுங்க. செய்யறதுக்கு டைம் தாங்க இல்ல. ஞாயிற்றுக்கிழமை நைட்டே காயெல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கணும் பொரியலுக்கு. அறியாம விட்டுட்டேங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நேரமே கிடைக்கலைங்க காய் அரியறக்கு. அதுவும் இல்லாம எந்த காய்ங்க சாப்பிட்றாளுங்க, எந்த காய் எடுத்தாலும் இது வேண்டாம் அது வேண்டாம்னு தான் சொல்றாளுங்க. இதனால தான் வந்து அம்மாக்கு பொரியல் செய்யறக்கே கோவமா வருதுங்க. எல்லா காயும் உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிட்டா பரவாயில்ல, இல்லாட்டின்னா கோவம் தாங்க வருது. எங்க மாமியாவா எதுக்கு எடுத்தாலும் நீங்க தான் பழக்கி வச்சிருக்கீங்கன்னு திட்டுவாங்கங்க எங்களை தான். ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நானும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்புறேங்க. எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு டைம் கிடைக்கல, நான் வீடியோ போட்டு தாங்க இருக்கிறேன், லைவும் வரும். நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.